and welcome to VAG Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் என்னோட ஒன் டே கேக் ஆர்டர்ஸ் பற்றி ஒரு vlog பார்க்கலாம். எனக்கு மெயினாக இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி ஆர்டர்ஸ் கிடைக்கிற டைமில் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த கேக் ஆர்டர் விலாம் கிடைச்ச அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணணும். அதுவும் இல்லை மேரேஜுக்கு கேக் ஆர்டரும் இருக்குது. அந்த கேக்கும் எனக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நான் இதை எப்படி மேனேஜ் பண்ணேன், என்னெல்லாம் கேக் டெக்கரேஷன் எப்படியெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவ்வளோ கேக்கு ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் 2 நாள் செய்தது. அதாவது முந்தின நாள் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் எவ்வளோ முடிச்சிட்டேன். இந்த கேக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதுக்கு ஒன் டே முன்னாடி ஈவினிங் ஒரு 4 o'clock போல் நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். நான் யூஸ் பண்ணுறது மார்ஃபி ரிச்சார்ட்ஸ் 60 liters oven. ஸோ அதில் வந்து ஒன் டைம் 3 kg கேக்ஸ் தான் நான் பேக் பண்ண முடியும். அதாவது 8 inch டின்ல 2, 6 inch டின்ல 2 இந்த மாதிரி தான் அதுக்கு உள்ள வைக்க முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 3 kg கேக் பேக் பண்ணியிருந்தேன். அதாவது வெட்டிங் கேக்குள்ளது. அது வந்து 8 inchல 2 டின்னும் 6 inchல 2 டின் அப்படி டோட்டலாக 3 kgக்குள்ளது பேட்டர் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு செட்டு பேக் பண்ணி எடுத்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2 kgயில் உள்ள வெட்டிங் கேக்கு, அது வந்து செகண்டு ஒரு செட்டு நான் பேக் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து 1 kg பைனாப்பிள் கேக்கும் 1 kg சாக்லேட் கேக்கும். இதுவும் வந்து நான் ஒரே செட்டாக எக்கு பீட் பண்ணிவிட்டு அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி இதையும் வந்து சேம் ஒரே செட்டில் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ இந்த எல்லா கேக்கோட பேக்கிங்கும் ஃபஸ்ட்டு ஒரு செட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எல்லாமே கூலாக வச்சாச்சு. கூல் ஆனதுக்கப்புறமா எல்லா கேக்கையும் சேர்த்து தான் மொத்தமாகவே நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த கேக் ஆர்டர்ஸ் கூட எனக்கு வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே செய்ய வேண்டாம். அதாவது இந்த கப் கேக், டோனட் இது எதுவுமே இல்லாததுனால இந்த ஒர்க் அவ்வளோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒவ்வொரு செட்டாக தனித்தனியாக நம்ம செய்யும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க்கு மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு டவுட்டு வரலாம், சாக்லேட் கேக்குக்கும் பைனாப்பிள் கேக்குக்கும் எப்படி சேர்த்து பேட்டர் மிக்ஸ் பண்ண முடியும்? ஏன்னா பைனாப்பிள் கேக்குக்கு நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கு பீட் பண்ணும்போது வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி எக் பீட் பண்ணதுக்கப்புறமா தென் நம்ம தனியாக வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் இந்த பைனாப்பிள் மிக்ஸுக்குள்ளது மட்டும் கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸ் நான் தனியாக மிக்ஸ் பண்ணி எடுப்பேன். எல்லா கேக்கையுமே நான் ஸ்லைஸ் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரம் கோட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு நான் எந்த கேக்ஸு க்ரம் கோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மார்னிங் டெலிவர் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. 1 kg பைனாப்பிளும் 1 kg சாக்லேட் கேக்கும். அந்த 2 கேக்கோட க்ரம் கோட்டிங்கையுமே ஃபஸ்ட் பண்ணேன். ஸோ நான் இந்த 2 கேக்கோட ரெசிபி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பைனாப்பிள் கேக்கும் சாக்லேட் கேக்கோடது லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 kgயில் மேங்கோ கேக்கு. இது வந்து 8 inch டின்ல தான் நான் 2 டின்ல பேக் பண்ணி எடுத்தது. மேங்கோ கேக்கோட ரெசிபி வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கேக் டால் கேக் அப்படிங்கிறதுனால கேக்கு கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 3 இடத்துலையா ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 kgயில் உள்ள வெட்டிங் கேக்கு. இது வந்து பாட்டம் டயருக்கு 8 inch டின்ல 2 டின்னும், டாப் டயருக்கு வந்து 6 inch டின்ல 2 டின்லேயுமா நான் பேக் பண்ணி எடுத்தேன். இந்த கேக்கோட பாட்டமில் 10 inchலையா சர்க்கிள் ட்ரம் போர்டு எடுத்துக்கிட்டேன். ட்ரம் போர்டு மீன்ஸ் கொஞ்சம் அந்த போர்டு நல்லா திக்காகவே இருக்கும். ஆக்சுவலி இந்த வெட்டிங் கேக்கு என்ன மாடலில் நான் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேசர் கேக்கு. நான் அதோட வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். டீட்டெயில்டாக அந்த கேக் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸ்பேசர் கேக் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு க்ரம் கோட்டிங் முடிச்ச 2 கேக்குக்கும் வந்து எடுத்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லை இந்த 2 கேக்கும் தான் எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு ஃபஸ்ட்டு டெலிவர் பண்ண வேண்டியது. ஸோ இந்த பைனாப்பிள் கேக் பார்த்தீங்கன்னா பெரிய டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் கிடையாது, கஸ்டமைஸ்ட் இல்லை. எனக்கு சிம்பிளாக ஏதாவது டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்லியிருந்தாங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு கேக்கு கிடையாது அப்படின்னா நான் விப்பிங் க்ரீம் டேரெக்டாக பீட் பண்ணி ஐசிங்கும் ஃபில்லிங்ஸும் கொடுத்துருவேன். கலர் எதுவுமே நான் மிக்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ வந்து கஸ்டமைஸ்டு கேக்காக இருந்தாலுமே நான் வெளியில் டெக்கரேஷனுக்கு மட்டும்தான், அதாவது ஐசிங்குக்கு மட்டும்தான் வந்து கலர் ஆட் பண்ணுவேன். உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுக்குறதுக்கு எதுவுமே கலர் மிக்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம கொடுக்குறது வந்து ஹோம்மேடு கேக்ஸு. ஸோ மேக்ஸிமம் நமக்கு ஹெல்த்தியாக எப்படி செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்யணும். இது ஏன் நான் தனியாக சொன்னேன் அப்படின்னா ஒருத்தங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க,
இந்த மாதிரி ஃபில்லிங்ஸில் வந்து க்ரீமில் கலர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். அது வந்து சாப்பிடும்போது கையில் வாயில் எல்லாமே ஃபுல்லாக அந்த கலர் ஸ்டிக்கி ஆகிடுச்சு. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், எப்படி கலர் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் ஒருவேளை நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஃபுல்லாகவே கலரில் தான் வேணும், உள்ள க்ரீம் கேக் எல்லாமே கலரில் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் மட்டும் நம்ம வந்து இந்த கலர்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம நார்மலாக கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் நமக்கு எதுலெல்லாம் கலர் ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ண முடியுமோ அதை வந்து செய்கிறது நம்ம, அதாவது ஹோம் பேக்கர்ஸுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இந்த கேக்கில் வந்து அவங்க ரெட் கலரில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வர்றது மாதிரி செய்ய முடியுமாங்கிற மாதிரி தான் கேட்டாங்க. ஸோ நான் என்னென்னா ரெட் கலரில் நம்ம ஐசிங் கொடுக்கும்போது சேம் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணது மாதிரி கொஞ்சம் நல்லா டார்க்காலாம் கொடுத்தோம் அப்படின்னா கையில் ஸ்டிக்கி ஆகும். அதனால் நான் என்ன பண்ணேன், ஒயிட் கலரில் ஐசிங் கொடுத்துட்டு ரெட் கலரில் ஜஸ்ட் அங்கே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு மட்டும், டிசைனுக்கு மட்டும் ரெட் கலர் யூஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ யூஸ் பண்ண இந்த எடிபிள் ஜெல் கலர் வந்து மேஜிக் பிராண்டோட மேஜிக் ரெட் கலர். ஸோ இந்த ரெட் கலர் யூஸ் பண்ணி கேக்கோட பாட்டம்லையா ஆர்டிஸ்ட் பேலட் நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரியாக சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு விட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி டிசைன் போடும்போது நம்ம ஆல்ரெடி ஐசிங் செய்திருப்போம். ஸோ அதுக்கு மேலே நம்ம பேலட் நைஃப் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ரொம்ப நைஸாக பிடிச்சிக்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ரீம் சேர்ந்து மறுபடியும் பேலட் நைஃப்பில் வந்துடும். இல்லைனா அது வந்து கொஞ்சம் அந்த க்ரீம் உள்ளே போகிறது மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி எதுவுமே ஆகாமல் ரொம்ப லைட்டாக நம்ம இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கணும். அப்புறம் கேக்குக்கு டாப்லையும் லைட்டாக ரெட் கலர் க்ரீமை அங்கே அப்ளை பண்ணிவிட்டு பேலட் நைஃப் வச்சுட்டு அது ஃபுல்லாகவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா பேலட் நைஃப் யூஸ் பண்ணி இது மாதிரி ஒரு சிம்பிளாக லைன் மார்க்கிங் மாதிரியே போட்டு விட்டுக்கலாம். அப்புறமா அந்த கேக்கோட பார்டரில் FD-C3 இந்த நாசில் யூஸ் பண்ணி இந்த மாதிரியாக சிம்பிளாக பைப்பிங் டிசைன் போட்டு விட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து அதே சேம் மாடல் நாசில்லையே ஸ்மால் சைஸ் நாசில் உண்டு, பட் அதுக்கு நம்பர் இல்லை. அந்த நாசில் யூஸ் பண்ணி ஒயிட் கலர் க்ரீமில் இந்த மாதிரி அங்கே இங்கேயா ஸ்மால் டிசைன்ஸில் பைப்பிங் போட்டு விட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கேக்கோட டெக்கரேஷன் முடிச்சாச்சு. இனி அடுத்தது அந்த சாக்லேட் கேக் டெக்கரேட் பண்ணலாம். இந்த சாக்லேட் கேக்குக்கு அவங்க மாடல் கொடுத்துருந்தாங்க. சேம் கஸ்டமர் கொடுத்த அதே மாடலில் தான் நான் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது வந்து ஒரு ஹனி பீ தீமில் வர்றது மாதிரியான ஒரு டெக்கரேஷன். அதனால நான் எல்லோ கலர்லையா நான் ஐசிங் கொடுத்துக்கிட்டேன். இந்த எல்லோ கலருக்கு யூஸ் பண்ணது மேஜிக் பிராண்டோட எக் எல்லோ. இதுக்கு மேலே ஒயிட் சாக்லேட் கனாச்சி ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். அதில் வந்து எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி கிளேஸ் மாதிரியாக நம்ம கொடுத்து விட்டுக்கலாம். அதை மாதிரியே இந்த கேக்கோட சைட்ஸில் கொஞ்சம் ட்ரிப் ஆகுறது மாதிரியாகவும் விட்டுக்கலாம். நான் நார்மலாக கேக்குக்கு கிளேஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சாக்லேட் கனாச்சி கிளேசிங் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆர்டிஃபிஷியல் கிளேசிங் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அதை மாதிரி கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணியும் நம்மளால் ஹோம்மேடு கிளேஸ் வந்து ஈஸியாக ரெடி பண்ண முடியும். பட் அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்காது. ஸோ நான் கேக்குக்கு கிளேஸ் கொடுக்கறதுக்காக இந்த சாக்லேட் கனாச்சி மெத்தட் தான் எப்போவுமே நான் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த கிளேஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், அந்த சாக்லேட்டு அப்புறமா விப்பிங் க்ரீம் எடுக்க வேண்டிய ரேஷியோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இவ்வளவு தான் நான் ஒன் டே முன்னாடி செய்த ஒர்க்கு. இந்த 2 கேக்குக்கும் ஐசிங்கும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டெக்கரேஷனை முடிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறமா அந்த கேக்கு டெக்கரேட் பண்ண வேண்டிய கொஞ்சம் ஃபாண்டன்ட் ஐட்டம்ஸும் நான் செய்து எடுத்து நான் நைட்டே ரெடி பண்ணிட்டேன். அப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் கேக்கு டெலிவர் கொடுக்குற அந்த டைமில் இந்த கேக்குக்கு மேலே ஃபாண்டன்லையா நான் நேம் எழுதிக்கிட்டேன். அதுவும் அப்புறமா கொஞ்சம் சுகர் பால்ஸு அதையும் வச்சு அந்த கேக்கை டெக்கரேட் பண்ணி நான் முடிச்சிட்டேன். அப்புறமா இந்த சாக்லேட் கேக்கையும் ஹனிபி தீமுக்கே டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷன் தான். இந்த நாசலோட நம்பர் பார்த்தீங்கன்னா 2D. ஸோ இந்த கேக்கில் வந்து ஏற்கனவே செய்து வச்சுருந்த அந்த ஃபாண்டன் ஹனி பீ, கொஞ்சம் ஃப்ளவர்ஸ், அப்புறமா கொஞ்சம் சுகர் பால்ஸ் இதெல்லாமே போட்டு டெக்கரேஷன் முடிச்சாச்சு. அப்படி இந்த 2 கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க்கும் முடிச்சு இதை காலையில் நான் டெலிவர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து பேலன்ஸ் அந்த வெட்டிங் கேக்குக்குள்ளே ஐசிங் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த 2 kg வெட்டிங் கேக்குக்கு நான் வந்து பீச் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2 வெட்டிங் கேக்குமே நைட்டு கொடுத்தா போதும். பட் வந்து எனக்கு டைம் இல்லை, நான் அதனால் நான் மார்னிங்கே ஐசிங் முடிச்சு வச்சிட்டேன். ஸோ அந்த க்ரீமில் கிராக் வராமல் இருக்கிறதுக்காக நான் இது ஃப்ரிட்ஜில் வைக்கும்போதே பேக் பண்ணி வச்சிட்டேன். அப்படின்னா வந்து நமக்கு கிராக் விழாது. அதாவது இப்போ மார்னிங் ஐசிங் முடிச்சு நைட்டு
எடுக்கிறதா இருக்கணும், இல்லை நைட் ஐசிங் முடிச்சு நம்ம மார்னிங் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாக்ஸில் பேக் பண்ணி வச்சா கிராக் வராது. இதை விடவும் டைம் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாக்ஸில் வச்சுருந்தாலுமே கிராக் வரதான் செய்யும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் தான். அதாவது கோல்டன் லேஸ் வச்சு கேக்கோட பாட்டமில் நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கோல்டன் லேஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், மற்றபடி கலர்டு லேசஸ் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் தனித்தனியாக 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ லேஸ் நம்ம கேக்கில் வைக்கும்போது லேஸோட 2 எண்டையும் 2 கையில் பிடிச்சி நம்ம அப்படி டேரெக்டாக எடுத்து வைக்கும்போது கரெக்டாக லேஸ் நமக்கு வைக்க முடியாது. ஃபுல் லேஸையும் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு இப்போ நான் செய்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி செய்தோம்னா நமக்கு நல்ல நீட்டாக சேஃபாக அது இடையிலலாம் மடங்காமல் ஃபோல்டு எதுவும் ஆகாமல் நமக்கு கேக்கில் நீட்டாக அப்ளை பண்ணலாம். கேக்குக்கு மேலே ஒரு ஆர்டிஃபிஷியல் ரோஸும் அப்புறமா கோல்டன் லீஃப் தென் ஒரு கேக் டாப்பர் வெட்டிங் டாப்பர் மட்டும் வச்சு விட்டேன். இப்படி ஒரு கேக்கோட ஐசிங்கும் டெக்கரேஷன் முடிச்சாச்சு. இதை இப்படியே பாக்ஸில் பேக் பண்ணி நான் மார்னிங்கே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அந்த கேக்கில் அந்த எடிபிள் லேஸ் நம்ம இவ்வளவு நேரம் கேக்லேயே வச்சுருந்தாலும் மெல்ட் எதுவும் ஆகாது. அப்புறமா 3 kgயில் உள்ள 2 டயர் வெட்டிங் கேக்கு. இது டாப் அண்ட் பாட்டம் 2 டயருக்குமே ஆஃப் ஒயிட் கலர்லேயே தான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்காக எல்லோ கலரில் லைட்டாக நமக்கு 1 ட்ராப் கூட தேவையில்லை, அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் போதும். அதை க்ரீமில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த பியோர் ஒயிட் கொஞ்சம் நமக்கு சேஞ்ச் ஆகி கிடைக்கும். இந்த வெட்டிங் கேக் தான் ஸ்பேசர் கேக் மாடலில் செய்தது. டாப் டயர் கேக்கையும் ஐசிங் முடிச்சு எடுத்தாச்சு. ஸ்பேசர் கேக்குக்கு நம்ம இந்த 2 டயரையும் ஸ்டாக் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த 3 kg வெட்டிங் கேக்குமே எனக்கு நைட்டு ஃபங்க்ஷன் தான் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ நான் மார்னிங்கே ஐசிங் முடிச்சு இதையும் கேக் பாக்ஸில் பேக் பண்ணி தான் ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணேன். ஸோ நான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவங்க சொன்ன அந்த டைமுக்கு நான் கொண்டு போய் செட் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். எல்லா கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேக்ஸ் ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டே கொஞ்சம் பிளான் பண்ணி அந்த ஒரு ஆர்டரில் நம்ம செய்தால் போதும். லாஸ்ட் டைமெல்லாம் நமக்கு டென்ஷன் எதுவும் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. லேட் ஆனாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.